நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி அப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுறது தான் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. சப்ஸ்கிரைப் லைக் மறந்துடாதீங்க. இப்போ என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கருவறுக்கப்பட்ட காங்கிரஸ் களத்தில் பாஜக, ஆட்சி கட்டலில் நிதிஷ்குமார். ஏன்னா இன்னைக்கு பீகார் தேர்தலினுடைய முன்னணி நிலவரத்தை பார்க்கும்போது காங்கிரஸ் இந்தியாவிலிருந்து மொத்தமாக துடை தெரியப்படுகிறதோ என்ற ஒரு எண்ணம் தான் இருக்குதுங்க. காங்கிரஸ் துடை தெரிவதற்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம விரிவாகவே பார்க்கலாங்க. இப்போ முன்னணி நிலவரத்தை நம்ம பார்த்துடலாமா? ஆட்சியை பிடிக்க போறோம், மக்கள் எல்லோரும் எங்க பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் கூட்டணியானது பீகார் தேர்தலில் 11 மணி நிலவரத்தில் 49 இடங்கள்ல முன்னணியிலே இருக்குது. பாஜக பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 191 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த ஆர்ஜேடி கிட்ட வந்து இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க நாங்க ஓட் சோர் பத்தி பேசிட்டோம். பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் ராகுலுக்கு பின்னாடி திரும்பிட்டாங்க. மோடி பின்னாடியும் கிடையாது, நிதிஷ்குமார் பின்னாடியும் கிடையாது, ரெண்டாவது தேஜஸ்வி யாதவ் இருக்காரு, அவர் பின்னாடியும் கிடையாது. மொத்தமே ராகுல் பின்னாடி தான் இருக்காங்க. இளம் தலைவர் ராகுல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு. கடந்த காலங்களில் கொடுத்த தொகுதியை விட எங்களுக்கு குறைச்சி கொடுத்துடாதீங்க, எங்களுக்கு அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து ஆர்ஜேடி கிட்ட வந்து மல்லு கட்டினாங்க. எது வரைக்கும் மல்லு கட்டினாங்க தெரியுமா? இன்னைக்கு தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்ட நாள் வரைக்கும் எங்களுக்கு கொடுத்தா அதிகமான இடங்களை கொடுங்க, இல்லை என்றால் நீங்க ஒரு இடத்துல போட்டி போட்டுங்க, எங்களுக்கு எங்க செல்வாக்கு இருக்குதோ அந்த இடத்துல நாங்க போட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேட்புமனுக்கான கடைசி நாள் வரைக்கும் ஆர்ஜேடி கிட்ட வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க ராகுல் காந்தியை முன்னிறுத்தி மல்லு கட்டினாங்க. ஆனா ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும், சாமி பீகார்ல உங்களுக்கான தளம் இல்ல, நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனா சண்டை போட்டு வாங்கினாரு 61 தொகுதி. ஆனா வெற்றி பெற்றது முன்னணியில் இருப்பது 7 தொகுதி தான். அதுலயும் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த பீகார் எலெக்ஷன்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து ஒரு உத்தரவே பிறப்பித்திருந்தார். நீங்க ஆர்ஜேடியினுடைய கொள்கையை எடுத்து போக கூடாது, காங்கிரஸ் உடைய கொள்கையை எடுத்துக்கிட்டு போனோம். ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்பது மிகப்பெரியது. பாஜகவுடைய வாக்கு திருட்டு பிரச்சனையை அம்பலப்படுத்தி விட்டார். அதனால காங்கிரஸுடைய தனித்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா பீகார் தேர்தலில் நம்ம எதிர்பார்க்கணும். அதனால காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு, இப்ப ராகுல் காந்தி அவர்கள் எந்த பிரச்சனையை மையப்படுத்தி வாதாடுகின்றார்? சோ நம்ம ராகுல் பின்னாடி இருக்க வேண்டும், இதையே மையப்படுத்தி பீகார்ல நீங்க பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகம் தருகின்ற ஐப்பை வச்சு காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா கள நிலவரம் என்னன்னு தெரியாம ராகுல் காந்தியை முன்னிறுத்தியே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா எந்த மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த மாநில ஆளுமையை வச்சு பாஜக பிரச்சாரம் பண்றதே கிடையாதான். பாஜக பிரச்சாரம் பண்றது ஒன்னே ஒண்ணுதானாமே, மோடி மோடி மோடி, மோடி தருகின்ற வாக்குறுதி. இதை பற்றியே வந்து பாத்தீங்கன்னா பாஜக காரங்க முன்னெடுத்துக்கிட்டு போறாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்காரன் மட்டும் எந்தெந்த மாநிலத்தில் எதனுடன் கூட்டணி சேர்ந்திருக்குமோ அந்த கட்சி தலைவர்களையும் அந்த கட்சியுடைய கொள்கையும் நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரத்தை முன்னெடுங்க, காங்கிரஸ் கட்சியுடைய பெருமைகளை முன்னெடுங்க, பீகாருக்கு காங்கிரஸ் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்துவமாக காங்கிரஸ் கட்சிக்காரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடியுடன் இணக்கம் இல்லாம தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு போனாங்க. அதான் இன்னைக்கு 61 தொகுதிகள் சண்டை போட்டு வாங்கி கடைசியில 7 தொகுதியில முன்னணியில் இருக்கிறாரு நம்ம ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பீகார்ல இருக்கக்கூடிய பல வேட்பாளர்களும். சோ இந்த பின்னடைவு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜேடிக்கு ஜீர்ணிக்க முடியாத ஒரு ஒன்னாகத்தான் இருக்கும். சரி, ஆர்ஜேடி சாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சாதித்து இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே வாக்குறுதிகள் மட்டும்தான், வெறுமனே குற்றச்சாட்டுகள் மட்டும்தான். மக்களுக்காக இவங்க களத்தில் இல்லவே இல்லை. இப்போ ஒரு ஆளுகின்ற ஆட்சி என்றாலே அந்த ஆட்சியில் நிறைய குறைகள் இருக்கும். அந்த குறைகளுக்காக களத்துக்கு போயிருக்காங்களா இந்த ஆர்ஜேடியில் இருக்கிறவங்க? கிடையாது. பாஜகவுடைய கொள்கைகளுடைய முரண்பாடுகளை மக்களிடையே பேசிக்கிட்டே இருந்தாங்க. பாஜக கொண்டு வருகின்ற திட்டங்களை பேசிக்கிட்டே இருந்தாங்க. உதாரணமா சொல்ல போனோம்னா லேட்டஸ்டா பாஜக என்னவோ சார் என்ற வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வந்த மாதிரி ராகுல் காந்தி தான் மூளைக்கட்டு போய் பிரச்சாரம் பண்றான்னு பார்த்தா ஆர்ஜேடியே வந்து பாத்தீங்கன்னா அதே பிரச்சாரத்தை பண்ணியிருந்தாங்க. அதனால மக்கள் பிரச்சனை பேசாத இவங்க
அரசியல் களத்துல கடந்த கால தேர்தலை விட இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2010 தான் வந்து குறைவான தொகுதிகளை பெற்றது. ஆனா இப்போ 37 தொகுதிகள் தான் முன்னணியில் இருக்குது. இன்னும் எத்தனை தொகுதி வந்து பாத்தீங்கன்னா பின்னணிக்கு போகுமோ தெரியாது. இந்த வீடியோ இப்ப நான் வந்து கரெக்டா 11:15 பேசியிருக்கேன். இந்த தருணத்துல இந்தியா கூட்டணியானது 47 தொகுதியில் தான் முன்னணியில் இருக்குது. பாஜக கூட்டணி 193 தொகுதியில் முன்னணியில் இருக்குது. இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாருக்கு இணையாக முன்னணியில வராங்க. நிதிஷ்குமார் கட்சியினுடைய ஐக்கிய ஜனதா தளமானது 84 தொகுதியில் முன்னணியிலும், பாஜக வந்து பாத்தீங்கன்னா 82 தொகுதியில முன்னணியிலும் இருக்கிறாங்க. இப்ப பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் கையில தான் இருந்திருக்குதுங்க. நாடாளுமன்ற தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் முன்னிறுத்தினாங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெருசா வெற்றி கிடைக்கல. ஆனா நிதிஷ்குமாருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல வெற்றி கிடைச்சது. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா 101 தொகுதியில இந்த ஐக்கிய ஜனதா தளமானது போட்டியிட்டதுங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 84 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும்போது 80% மேலான வெற்றி வாய்ப்பு அவங்க பெற்றிருக்காங்க. பாஜகவும் 101 தொகுதிகள் தான் போட்டியிட்டது. அது 82 தொகுதியில் முன்னணியில் இருப்பதனால அதனுடைய வெற்றி சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் 80% பூர்த்தி செய்திருக்குதுங்க. அது மட்டும் கிடையாது, பீகாரை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று பாஜக களத்தில் இறங்கி இரவும் பகலும் உழைக்கின்ற பொழுது பாஜக மற்றும் நிதிஷ்குமாருக்கு இணையாக எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்க, எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெருசா எந்த விதமான பிரச்சாரமும் கிடையாதுங்க. பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. அப்படி புலம்பெயர்ந்து போனவங்களை கூட்டம் வந்து பீகார்ல வாக்களிக்க வச்சிருக்கிறது பாஜக. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கின்ற போதுதான் பாஜக இந்த அளவுக்கு வெற்றியை பெற்றிருக்கிறது. இப்போ என்ன முன்னணி நிலவரம் என்று பார்க்கும்போது அதே 193 இடங்கள் தான். காங்கிரஸ் கூட்டணி அதே 47 தான். சென்சுராஜை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொன்ன ஒரு 0 தான். சுயேட்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். ஆனால் பாஜக வந்து 82 இடங்களில் முன்னணியிலும், அப்புறம் ஐக்கிய ஜனதா தளமானது 83 இடங்களிலும் முன்னணியில் இருக்குது. அப்புறம் எல்ஜேபி என்பது ஒரு 23 இடங்களில் முன்னணியில் இருக்குது. காங்கிரஸில் பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் 35 இடங்கள்ல முன்னணி இருக்குது. காங்கிரஸ் 5 இடங்கள் தான், நான் கூட 7ன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியானது ஒரு இடத்துல முன்னணியில் இருக்குது. RLM பாஜக கூட்டணி இருக்கிறவங்க ஒரு இடமும், அதை தாண்டி பாஜக கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ற சுயேட்சைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 4 இடங்கள் இருக்கு. மொத்தத்தில் பாஜக இந்த பீகார் தேர்தலில் முழுமையாக ஸ்வீப் பண்ணி இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களில் ஓட்டிங் மிஷினை மீது குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அதோட போச்சுன்னா இப்போ வாக்சோர் என்று சொல்லிட்டு ஓட்சோரை பற்றி பேசினாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்முடைய ராகுல் காந்தியால, தேஜஸ்வி யாதவால இந்த வாக்கு திருட்டை பற்றி பேச முடியாது. ஏன் பேச முடியாது அப்படின்னு சொல்லுகின்ற போது, இந்த வாக்குப்பதிவை ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் எத்தனை தொகுதி இருக்குதோ பீகாரில் அத்தனை தொகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை நேரலையில் வச்சுட்டாங்க. யார் வந்து ஓட்டு போடுறான், எவன் வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணா, ரெண்டாவது இந்த இடத்துல எனக்கு வாக்கு இல்லை வேற இடத்துல வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பிரச்சாரம் பண்ணா, அந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு கிளம்பிச்சு, எல்லா விஷயத்தையும் நேரலையில் எவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் ஆணையத்துடன் கைகோர்த்து கொண்டு பாஜக வெற்றி பெற்றுன்னு சொல்லிட்டு பழி எவன் போட போறானோ அவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதே வாக்கு செலுத்துகின்ற போதே நேரலையில் பார்த்துக்க என்னென்ன மிஸ்டேக் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்பயே சுட்டி காட்டு. நம்ம வாக்குப்பதிவின் போதே எல்லாத்தையும் திருத்திக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடக்கல. ரெண்டாவது ஒட்டுமொத்தமாக பூத்தை பாஜக கேப்சர் பண்ணிட்டாங்க. மத்தியிலும் மாநிலத்திலும் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளை இல்லை வாக்குச்சாவடிகளை கைப்பற்றிட்டாங்க, வாக்கை திருடிட்டாங்க அப்படின்னு போய் சொல்லாதீங்க. நாங்கள் மொத்தமாக நேரலை பண்ணுறோம். அதாவது வாக்கு தொடங்கின பிறகு கடைசியில் வாக்கு முடிகின்ற வரைக்கும் நேரலையில் யாராவது ஒருத்தர் ஆர்ஜேடி கட்சியில் இருந்து நேரலையே பார்த்துங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க நேரலையே பார்த்துங்க. அப்புறம் ரிசல்ட் போனதுக்கு அப்புறம் நாங்கள் தோத்ததுக்கு காரணம் தேர்தல் ஆணையம் தான் என்று குற்றச்சாட்டு வைக்காது. ஏன்னா நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் பேசியிருந்த மாதிரி தானுங்க, நம்ம நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு கிடையாதுங்க. அது மாதிரி பண்பாடு ஒன்றா இல்லாத தருணத்தில், கலாச்சாரம் ஒன்றா இல்லாத தருணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு நம்ம கலவரத்தை உண்டு பண்ணிட்டோம்னா நம்ம நாடு பரந்த நாடு, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால தான் தேர்தல் ஆணையமானது
இந்த எதிர்க்கட்சிகள் உங்க மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க, நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும்னு சொன்னாங்க. இந்த தேர்தலில் முழுமையாக நம்பிக்கையை மீட்டெடுக்கிறாங்க. அதுல நேத்தே தேர்தல் ஆணையமானது சிறப்பாக சொல்லிச்சு, எந்த இடத்திலும் சரி மறு தேர்தல் என்ற பிரச்சனைக்கே இடம் எழல. ஏன்னா எந்த ஒரு எதிர்க்கட்சியும் வந்து எங்க வார்டில் இந்த கொலைப்படி, எங்க தொகுதியில் இந்த கொலைப்படி, எங்க பூத்தில் இந்த குளறுபடி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடியை பற்றி கம்ப்ளைண்ட் தெரிவிக்கல. ஏன் நான் வந்து வாக்கு போடலை அப்படின்னு யாரும் புகார் தெரிவிக்கவே இல்லை. அடிதடி, துப்பாக்கி சூடு, மண்டை உடைப்பு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நடந்திருக்கிறது. அதனால இந்திய வரலாற்றிலே வந்து மறு தேர்தல் நடக்காம வாக்கு எண்ணிக்கைக்கு போகின்ற ஒரே தேர்தல் பீகார் தேர்தலாக தான் இருக்குது. குற்றச்சாட்டுகளும் எழல, பழியும் யாரும் போடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் நடத்தினதுல வெளிப்படைத்தன்மையை தேர்தல் ஆணையமானது இந்த முறை நிரூபித்திருக்கிறது. இந்த எலெக்ஷன்லயும் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் ஆர்ஜேடி என்று சொல்லப்படுகின்ற ராஷ்டிரிய ஜனதா தளமும் மோடி மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீது பழி போட்டாங்கன்னா அந்த மக்களை காரி துப்பிடுவாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வந்து ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சரி, முடிக்கின்ற பொழுது இப்போது முன்னணி நிலவரத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த வீடியோவை எடிட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வருகின்ற பொழுது அப்போது என்ன முன்னணி நிலவரம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க கார்டா வைப்பாங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போதைக்கு பாஜக கூட்டணி 190 இடங்கள்ல முன்னணியில் இருக்குது. இந்தியா கூட்டணி 49 இடங்கள்ல முன்னணியில் இருக்குது. ஜென் ஸ்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. மற்றவை என்று சொல்லப்படுகின்ற சுயேட்சைகளை பொறுத்தவரை 4. அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில் பாஜக 81 இடங்கள்ல முன்னணியில் இருக்குது. அப்புறம் ஐக்கிய ஜனதா தளமானது 80 இடங்கள்ல முன்னணியில் இருக்குது. அதே மாதிரி இந்தியா கூட்டணியில பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியானது 4 இடங்கள்ல முன்னணியில் இருக்கிறது. மற்றும் ஆர்ஜேடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 36 இடங்கள்ல முன்னணியில் இருக்கிறது. சரி, கிட்டத்தட்ட மீண்டும் கொஞ்சம் ஆசிலேஷனாக இருக்குதுங்க. இப்போ ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் 37 இடங்கள், காங்கிரஸ் 5 இடங்கள். ஸோ இப்படி 1-2 மேலே ஏறி இறங்கிக்கிட்டு இருக்குது. மற்றபடி பெரிய எண்ணிக்கையிலான ஒரு மாற்றம் வந்துடும் தேர்தல் ரிசல்ட் மொத்தமாக வருகின்ற பொழுது அப்படின்னு நம்மளால் எண்ணவே முடியாது. ஸோ மொத்தத்தில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் ஆட்சி அமைக்க முடியாது என்ற விஷயம் அது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா இருப்பதே 243 இடங்கள் தான். பெரும்பான்மைக்கு தேவை 122 இடங்கள். அதில் பாஜகவும் சரி ஐக்கிய ஜனதா தளமும் சரி 101 தொகுதியில் தான் போட்டியிட்டார்கள். 122 தொகுதியில் போட்டியிருந்தா கூட தனிப்பெரும் கட்சியாக ஏதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட ஒரு கட்சி தனித்து நிற்காத பொழுது தேர்தலில், அதனால தனி பெரும்பான்மையுடன் வந்து யாரும் ஆட்சி அமைக்க வாய்ப்பே கிடையாது. அதனால நிதிஷ்குமார் மற்றும் பாஜக கூட்டணி மட்டும்தான் மீண்டும் பீகாரை ஆட்சியாள போகுது. ஆனால் இந்த தேர்தல் முடிவினுடைய தொடக்கத்தில் ஒரு கருத்து உலாவிச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி கூட்டணிக்கு இணையாக இந்தியா கூட்டணியினுடைய ஆர்ஜேடிஎஸும் முன்னிலை பெற்றுக்கொண்டே வந்ததுங்க. அந்த தருணத்தில் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தூக்கி எறிந்து விட்டு ஆர்ஜேடியுடன் மீண்டும் கை கோப்பாரு. பிற்படுத்தப்பட்ட சமூகங்களே வந்து பார்த்தீங்கன்னா பீகாருடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிறாங்க, பாஜக பின்னாடி போக தேவையில்ல, அதனால் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஒரு புதிய ஆட்சியும் புதிய கூட்டணியும் உருவாக போகுது அப்படின்லாம் பேசினாங்க. கடைசியில் 34 தொகுதி தான் ஆர்ஜேடி வந்திருக்கிறதுங்க. அதனால் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் மோடி இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா மோடி இல்லை பீகாரில் அப்படின்ற நிலையை பீகார் மக்கள் முடிவை தந்திருப்பதனால ஒருத்தர் பிரிய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கடைசியில் தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் ரிசல்ட் ஆனது எதிரொலிக்குமா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்.